This video is sponsored by Educast online digital marketing course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்னைக்கு நம்ம ஆத்து ஜிலேபி மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. மீனை இப்போ சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், தக்காளி பேஸ்ட் உங்களுக்கு ஆப்ஷன், இது போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம எலுமிச்சம்பழம் சாறும் சேர்த்துக்கலாம், அதுக்கு பதில் தக்காளியும் சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக அடி பிடிக்கிறது மாதிரி இருக்கும், பட் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அடித்த தக்காளி ஒரு 2 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் கூட சேர்த்து இது போல் மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததும் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற விட்டுடலாம். ஊறுனா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு தோசை தவா எடுத்து வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டு மசாலாவில் 1/2 hour ஊறின மீன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். நம்ம எல்லா மீனையும் ஒரே டைமிங்லேயே தோசைக்கல்லையே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்படி செய்யும்போது நம்மளுக்கு ஆயில் அதிகமாக தேவைப்படாது, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். நம்ம தக்காளி ஜூஸ் சேர்க்கறதுனால லைட்டாக அடியில் பிடிக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு. இப்போ 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மீனை எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ மீனை எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில். ஜிலேபி மீன் குழம்பும் சரி வறுவலும் சரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா மீனையுமே எடுத்தாச்சு. இவ்வளோதான். நீங்களும் வீட்டில் இந்த மீன் வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.